ஆண்டவர் உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த 5வது மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பொழுதில் அனுதின கண்மலைத்தை நிகழ்ச்சியின் வாயிலும் சந்திப்பலை கற்றுக்கொள்ள மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக நான் ஒரு வசனத்தை வாசி கேட்போம். யாத்திராம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, அமலேக்கிற்கு கர்த்தருடைய சிங்காசனம் விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தர் யுத்தம் நடக்கும் என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கேட்டு என்ன சொன்னால், யெகோவா நிசி சோதரன். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிற சக்தியோடு கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறவர், நமக்கு ஜெயத்தை தருகிற தேவன். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். சோதரன். உங்களோடு சத்துருவானவன் வியாதி மூலமாக போராடலாம், உறவுகள் மூலமாக போராடலாம். சோதர சத்துருவானம் குறைவை தந்து போராடலாம், நோய்களை தந்து போராடலாம். சிலவருடைய வார்த்தையினாலே உங்களோடு போராடி உங்களுக்கு ஒரு தோல்வியை தருவதற்கு அவன் முயற்சி பண்ணலாம். ஸ்தோத்திர. வேலையில்லாத திண்டாட்டங்கள், திருமண காரியம் நடைபெறாத தாமதமாகுதல், ஊழியம் ஆசீர்வதிக்கப்படாமல் இருத்தல், ஆசீர்வாத குறை, எத்தனையோ விதத்தில் இந்த அமலேக்கிய ஆவிகள் உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்யலாம். பயப்படவே செய்யாதீங்க. மோசேயின் தேவன் நம்முடைய தேவன். ஆமென். இஸ்ரவேலின் தேவன் நம்முடைய தேவன். யோசுவாவின் தேவன் நம்முடைய தேவன். அமலேக்கியக்கு விரோதமாய் கடைசி வரைக்கும் இவன் ஒரு பிசாசு தான், இந்த அமலேக்கிய கூட்டம். ஏன்னா நேரடியாக சண்டை போட மாட்டான், பின்னால் வந்து சண்டை போடுவான், பலவீனரோடு சண்டை போடுவான். இந்த கண்மலை தெரிவிச்சுக்கிட்ட அருமையான தேவனுடைய வாழ்க்கையில் நீ பலவீனப்படும் போது சத்துரு உன்னை மேற்கொண்டிருக்கலாம், உன் குடும்பத்தை மேற்கொண்டு இருக்கலாம். இப்படி வாழ்க்கையில் ஜெபம் குறையும் போது ஆலயத்துக்கு போகிற அந்த ஆலய கூடுகை குறையும் போது பல விதத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்ட. இன்றைக்கி திரும்பிடுங்க, ஆலய ஆராதனை விடாமல் ஆலய ஆராதனைக்கு போங்க, நல்ல ஜோமனுங்க வேத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுக்குறார். அமலேக்கு யுத்தம் பண்ணினாலும் மோசையுடைய கைகள் உயர்த்தப்பட்ட போது பார்த்திங்கன்னா அமலேக்கு யோசுவாவின் தலைமையின் கீழ் இருந்த சில வேளை முறியடித்தார்கள். அதனால தான் அங்கே வாசிக்கிறோம். மோசே ஒரு பலிபீடத்தை கேட்டு யெகோவா நிசி. பாருங்கள், ஸ்தோத்திரம். இந்த கோலியாத்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து என்ன செய்தான், 40 நாள் உட்காந்து மிரட்டுறான், பயங்காட்டி பார்க்குறான். ஒரு சின்ன தாவீது ஆண்டவர் அனுப்புனார், ஒரே கல் தான், அதோ சொல்ல முடிஞ்சிச்சு. அங்கேயும் தாம் யார் என்பதை தம்முடைய மகனாகிய தன்னுடைய ஊழியக்காரனாகிய தாவீதின் மூலமாக தேவன் என்ன செய்தார், காண்பித்தது. இப்போ உங்களுக்கு முன்னாடி நிற்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கலாம். எப்படி நான் இதை தப்ப போகிறேன், கடந்து போயிடுவேனா அப்படின்னு நீங்கள் மனதில் குழம்பி இருதயமெல்லாம் பலட்சியமாகி நிம்மதியை இழந்து துக்கத்தினால் நிறையப்பட்டவர்களாக இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுட்ருக்கலாம். நம்முடைய ஆண்டவருடைய கேரக்டரே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஜெயத்தை தருவது தான் அவருக்கு வந்து எப்போது ஆசை. தோற்று போகிறதை ஒருபோது விரும்ப மாட்டார். தோற்று போனது போல தெரியும், தோல்வி அடைந்தது போல நமக்கு தோணலாம். ஏன்னா கோலியாத்து பேசுவோம் அப்படி தான். இந்த ஆமானை பார்த்தீங்க அப்படின்னா, சோத்ரா ராஜாவிட்ட அனுமதி வாங்கி அவன்கிட்ட நல்ல சம்பளம் வாங்கி அவன் மனசில் நினச்செல்லாம் நடத்திக்கிட்டு போகிறான், தூக்கு மரத்தை செய்தான், எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டான். இப்போ என்ன நடக்கணும், மொர்தெகாயை தூக்கி தூக்கு மரத்தில் போடணும். அவன் எல்லா காரியமும் அனுகூலமாக வாரப்படினா நினைக்கிறான். அவன் மொர்தெகாய் வந்து தோற்று போவான் அப்படின்னு. பார்த்தீங்களா, ஒரே நைட்டு தான் சோதரா பெர்மிஷன் வாங்கிறதுக்காக போகிறான். ஆண்டவர் வேறு ஒரு பெர்மிஷனை வச்சுருந்தார். என்ன பெர்மிஷனு, மொர்தெகாயை கூட்டு தெருவாக போய் என்ன செய்யணும், அல்லேலூயா தோத்திரம் சொல்லுவார். பிரைஸ் தி லார்ட். சோதரர் பாருங்கள், அங்கேயும் மொர்தெகாய்க்கு தான் ஆண்டவர் யெகோவா நிசியை வெளிப்பட்டார். நீங்கள் தோற்று போனவர்கள் போல இந்த வார்த்தை கேட்டுட்ருக்கலாம். இன்று முதல் யெகோவா நிசியாகிய நம்முடைய தேவன் உங்களுக்கு வெற்றியும் ஜெயத்தையும் தந்து நிச்சயம் ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, என்னுடைய யெகோவா நிசியாக இருக்கிறபடினால தோற்று போகுமோ என்று மனக்கலக்கத்தோடு இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கை நீ ஜெயத்தையும் வெற்றியும் கொடுத்து உடைய நாமத்தை வெளிப்படுத்த போகிறபடினால இயேசுவின் நிமித்த ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. நாளைக்காலை அனுதின கண்மலை சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாய் நடத்துவதாக. ஆமென்.